சட்டப்பேரவையில் இன்று நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நடந்திருக்கு. பரந்தூர் விமான நிலையம் வராது. அது வேற இடத்துக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேற இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மகளிருக்கான பஸ்ஸு இதுவரைக்கும் விடியல் பயணத்தில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேருந்துகள் மட்டும்தான் மகளிருக்கான பேருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ நிறைய எல்எஸ்எஸ், டியூலெக்ஸு அப்படிங்கிற பஸ்ஸும் பின்ன வந்து லாங் டிஸ்டன்ஸும் போகிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இந்த சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸும் லேடீஸ்க்கு ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் 3 சிலிண்டர் கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் 6 சொன்னீங்க, இப்போ 3ன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து வளைகுடா நாடுகளில் போரெல்லாம் நடக்கிறது உங்களுக்கு அப்போ தெரியாதா ப்ரோ? அப்படி எப்படி வாய விட்டுட்டீங்க 6 அப்படின்ட்டு? ஆமாம், இந்த வருஷத்துக்குள்ளே 3 கொடுக்கவே இல்லை அப்படின்னா சரி, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. 2,75,000க்கும் வருமானம் குறைவா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நான் வரவேற்கத்தக்கது. ஏதோ பாவம் பொழைச்சிட்டு போட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ. ரூ. 4,000 வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது என்னாச்சு? அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து அது செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லாமே வடநாட்டிலேருந்து வேலைக்கு ஆள் எடுத்துட்ருக்கிறீங்க. உள்ளூர் பசங்களுக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த 4,000 கொடுத்தா அவன் குடிச்சிட்டு எங்கேயாவது குப்புற படுத்துட்டு இருப்பான். அதையும் செய்ய மாட்டேங்கிற, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிற. அதுக்கு ஏதாச்சும் இருந்தால் பாரு ப்ரோ. அப்புறம் டீலிமிட்டேஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. அன்றைக்கி ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னீங்க. ஆனால் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒன்று, ஏதோ மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது செஞ்சுருக்கிறீங்க. இல்லாதவங்க கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்குது.